அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துடைய காரியங்களை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செய்து கொள்ளலாம். தான் விரும்பிய ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்யலாம். தான் விரும்பக்கூடிய ஒரு தொழிலை அவருக்கு அந்த தொழிலை மேற்கொள்ளலாம். அவர் விரும்பக்கூடிய ஒரு ஆடை இஸ்லாத்துடைய வரையறைக்கு உட்பட்ட முறையில் அந்த ஆடையை அவருக்கு உடுக்கலாம். மார்க்கம் அனுமதித்த சாப்பாடுகளை அவருக்கு உண்ணலாம், பருகலாம். உலகத்துடைய நடவடிக்கைகளை எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செய்து கொள்ளலாம். ஆனால் ஷரியத்துடைய பகுதி என்பது தன்னுடைய மனது சொல்லும்படி யாருக்கும் நடக்க முடியாது. தான் விரும்புவதையெல்லாம் மார்க்கமாக ஷரியத்தாக எடுக்க முடியாது. அதிலே தன்னுடைய விருப்பத்தை செலுத்த முடியாது. அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய முறைப்படிதான் அந்த ஃபர்துகளை, சுன்னாக்களை, ஏனைய மார்க்கத்திலே இருக்கும் முஸ்தஹப்பாத்துகளை அவர் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய மார்க்கம் முழுமையானது. இதிலே எந்த குறைவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. நபியவர்கள் காட்டாத எந்த முறையும் ஷரியத்திலே இல்லை. மார்க்கத்தில் எல்லா விடயங்களும் சரியாக காட்டப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தில் யாராவது குறை காணுவாராக இருந்தால் அவருடைய புத்தியில் குறை இருக்குமே தவிர ஷரியத்தில் ஒரு நாளும் குறை கிடையாது. மார்க்கத்தின் எல்லா காரியங்களும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், உங்களை நடுக்கடலில் விட்டுவிட்டு நான் போகவில்லை. ஒரு குழப்பத்தில் உங்களை நான் அமர்த்துவிட்டு போகவில்லை. தரத்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைதா, நீங்க தெளிவான மார்க்கத்தின், நீங்க தெளிவான ஒரு ஷரியத்தின் அதனுடைய நேரான பாதையில் தான் உங்களை நான் விட்டுவிட்டு போயிருக்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, மார்க்கத்துடைய ஷரியத்துடைய இரவும் பகலை போன்று வெளிச்சமானது. ஒரு மனிதனுடைய எல்லா காரியங்களுக்கும் ஷரியத் வழிகாட்டியிருக்கிறது. அண்மை காலமாக மார்க்கத்தில் சில குறைகள் இருப்பதாக, மார்க்கம் பூர்த்தி செய்யப்படாததை போன்றே சில வார்த்தைகளும் கட்டுரைகளும் சிலருடைய பேச்சையும் அமைந்ததனால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை பற்றியான சந்தேகம் உண்டாகியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டு போய் 1400 வருடங்களை தாண்டி நாங்கள் நிற்கிறோம். புகாரில வரக்கூடிய மிக தெளிவான ஹதீஸ். எல்லோரும் இந்த ஹதீஸை அறிந்திருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலத்தில் சிறந்த காலம் எது? கைருல் குரூனி கர்னி, காலங்களில், நூற்றாண்டுகளில் ஆக சிறந்த நூற்றாண்டு நான் வாழ்ந்த நூற்றாண்டு. 1400க்கு முன்னால் உள்ள காலம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் பொன்னான காலம், பொற்காலம். கைருல் குரூன் சும்மல் லதீன யலூனஹும், அதற்கு அடுத்த நூற்றாண்டு. சும்மல் லதீன யலூனஹும், அதற்கு அடுத்த நூற்றாண்டு. இந்த 3 நூற்றாண்டுகளும் 300 வருடங்கள் ஆகச் சிறந்த காலம். மனித புனிதர்கள் வாழ்ந்த காலம், பிரச்சனைகள் இல்லாத காலம்,
மார்க்கத்தில் கருத்து வேற்றுமை இல்லாத ஒரு காலம், நேர்வழிக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்ட காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 3 நூற்றாண்டை தாண்டும் பொழுது ஒரு காலம் வரும். எவ்வளவு பயங்கரமான காலம் என்றால், மோசமான காலம் என்றால், யஷ்ஹதூன கப்ல அன் யுஸ்தஷ்ஹது, ஒரு வழக்கிலே சாட்சி சொல்ல வாரும் என்று அழைக்கப்பட முன்னாலேயே, கோர்ட்டிலே நிறுத்தப்பட முன்னாலே பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தாட்டுவார்கள். அவ்வளவு பயங்கரமான காலம் இந்த 3 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் வரும். இந்த 3 நூற்றாண்டுகளிலே வாழ்ந்தவர்கள் யார்? அவர்களிலே முதலாவது வரிசையில் நின்றவர்கள் யார்? அருமை சஹாபா பெருமக்கள், நபியுடைய தோழர்கள். நபியவர்களுடைய பயானை ஒரே மஜ்லிஸ் இருந்து நேரடியாக கேட்டவர்கள், நபியுடைய கொள்கையை பார்த்தவர்கள். நபியவர்கள் எங்கே தக்பீர் கட்டினார்கள், எப்படி ருக்கூ செய்தார்கள், இஹ்திதாலிலே என்ன ஓதினார்கள் என்பதை எல்லாம் பார்த்தவர்கள் அருமை சஹாபா பெருமக்கள். 1400க்கு பின்னால் இருந்து இப்பொழுது அந்த ஹதீஸை புத்தகத்தில் பார்க்கிறோம், எழுத்து வடிவில் பார்க்கிறோம். அருமை சஹாபாக்கள் நபியுடைய வாழ்க்கையை, நபியுடைய கொள்கையை நேரடியாக கண்டார்கள். புகாரில் இருக்கிறது, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை நீங்கள் எப்படி கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். நபியுடைய கொள்கையை அய்யானன் முஸாஹதன் நேரடியாக கண்டவர்கள் சஹாபாக்கள். சில வேளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்யும் பொழுது குதிரைக்கு மேலிருந்து தவாப் செய்வார்கள். காரணம், நபியுடைய தவாப்பை சஹாபாக்கள் பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நபியுடைய உம்மத்தில் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும், இந்த உம்மத்துடைய கடைசி மனிதர் வரை மனித புனிதர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் அருமை சஹாபா பெருமக்கள். இவர்கள் தான் எங்களுடைய முன்னோடிகள், இவர்கள் தான் எங்களுடைய முன்மாதிரிகள். நபியின் மூலம் நேர்வழிக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டவர்கள்.